லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா கோபோர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ், போத்தீஸ், கோப்ரோஸ்டட் பை மெடிமிக்ஸ் மற்றும் கோல்டு பிரீமியம் சன்ஃப்ளவர் ஆயில். இந்தியாவிலிருந்து தமிழகம் முன்னேறிய மாநிலங்களுள் ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அந்த முன்னேறிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருப்பதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இன்க்ளூசிவாக எல்லாவற்றிலும் முன்னேறி இருப்பது. அதாவது ஏதாவது ஒன்றில் மட்டும் 1வது இடத்துலேருந்து அடுத்ததில் உதாரணத்துக்கு தொழில் வளர்ச்சியில் 1வது இடத்துலேருந்து குழந்தை இறப்பில் 18வது இடத்துலேருந்து அது வளர்ச்சி இல்லை. ஒரு முழுமையான வளர்ச்சி, ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது எப்படின்னா எல்லா தளத்திலும் முன்னேறுவது. தொழில்துறையில், சிசு இறப்பில், இப்படி எல்லாவற்றிலும் நம்ம முன்னேறுறதுன்னு பார்க்கும்போது என்னென்னா, தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்கு எதில் இடம் இருக்கிறது அப்படின்னா, கல்விக்கு, எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஏன்னா இந்தியா முழுமைக்கும் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிக்கு மாறுறவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இருக்குது தமிழ்நாட்டில். தமிழக அரசு இப்போ கூட ஒரு முக்கியமான முன்னெடுப்பு எடுக்குது. என்ன அப்படின்னா, சென்ற ஆண்டு +2 படித்தவங்களில் மேற்கொண்டு கல்வியை தொடராதவர்கள் 8800 பேர் இருக்காங்க. அந்த 8800 பேரை பற்றி லிஸ்ட் எடுங்க. ஏன் அவங்க இந்த கல்வியை தொடரலை அப்படின்னு இந்த அரசாங்கம் கவலைப்படுது. அதை பற்றி பிள்ளையை படிக்கிற ரொம்ப முக்கியம்னு அரசாங்கம் ஏன் அவ்வளோ கவலைப்படுதுன்னா, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் அவ்வளோ கவலைப்படுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பெற்றோர்களும் அனைவரும் கூட சம்பாதிக்கிறவங்க, குறைச்சி சம்பாதிக்கிறவங்களோ, குறிப்பாக குறைச்சி சம்பாதிக்கிறவங்க பிள்ளைகளுடைய கல்வி ரொம்ப முக்கியம்னு கருதுகிறாங்க. ஒரு தலைமுறை புதுசாக அப்பா கிட்ட பணம் இல்லை, பெற்றோர்கள்ட்ட பணம் இல்லை. ஆனால் அந்த பெற்றோர்கள் பணம் இல்லாத பற்றி கவலைப்படாமல் எப்பாடுபட்டேனும் தம் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் 100 விழுக்காடு நிறைந்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் தான். புள்ள படிக்கணும், கண்டிப்பாக மேற்படிப்பு படிக்கணும், அந்த கல்வி தான் காப்பாற்றும் நம்புகிற பெற்றோர்கள் தமிழகம் நிறைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி தமிழால் பேச நினைச்சது, அப்படி ஒரு ஏழ்மையிலும் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த பெற்றோர்களும், அந்த பெற்றோர்களின் கனவை நனவாக்குவதற்காக சிறப்பாக படித்து முன்னேறி பணம் சம்பாதிக்கும் பிள்ளைகளும் தான் பேசணும்னு நினச்சோம். ஏன்னா இதை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவர்களை சொல்வதன் மூலமாக இந்தியா முழுமைக்கும் சொல்ல வேண்டிய மாடல்னு நினச்சினாங்க. இருக்காங்க இந்த பெற்றோர்களுடைய பிள்ளை இப்படி ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் கல்வியிலன்னு. இப்போ நீங்கள் என்ன படிச்சிங்க, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ என்ன வேலை பார்க்குறாங்க? நான் இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். என்னோட அப்பா ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சர். ஓகே, நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க மாதம்? பர் மந்த்லி 3 lakhs. புள்ள என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பி படிக்க வச்சோம். பி இன்ஜினியரிங். ஆங்கிலம். என்ன படிச்சிருக்கு இன்ஜினியரிங் என்ன படிச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த சயின்டிஸ்ட் பற்றி படிக்க சொன்னா. அப்படி படிக்கிறா சொன்னாரா? இல்லை நான் சொன்னேன். சரி சொன்னா. இப்போ உங்கள் மகன் என்ன வேலை செய்கிறார், சொந்தக்காரங்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மகன் என்ன வேலை செய்கிறாரு சொல்லுவீங்க? பி சயின்டிஸ்ட் படிக்கிறான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்ல மாட்டீங்க? வேற எது தெரியும், சயின்டிஸ்ட் படிக்க வச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு தடவை சொல்லுங்கள், மெதுவாக சொல்லுங்கள், அப்பாவுக்கு புரியுற மாதிரி. ரோபோட்டிக்ஸ். வாட் இஸ் சயின்ஸ்? இல்லை மெதுவாக அவர் சொல்கிறது அப்படி திருப்பி சொல்லிருங்க ஒரு தடவை. அப்பா ரோபோட்டிக்ஸ். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னை பார்க்க ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் ரொம்ப சாதாரணம். இப்போ அவனுக்கு பேர் சொல்லி கொடுத்த நீங்கள் தான் கரெக்டா? புள்ள ஒன்று சொல்கிறான், அதை திருப்பி சொல்ல போறீங்க, அவ்வளோதான். சொல்லுங்க. ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்நேஷனல். இங்கே பாருங்க, இன்டெலிஜென்ஸ். ஓகே, அது போதும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். புள்ள படித்ததை அப்பாவுக்கு அதை சொல்ல வரல, ஆனால் அந்த அப்பாவுடைய முகம் பூரா பெருமை நிறைஞ்சிருக்கிறது இல்லை, என் புள்ள இதை படிச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப சிம்பிள், நம்ம புள்ள இன்ஜினியரிங் படித்தானே சொல்லிடுவோம். நம்ம என்ன சார் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது சொல்கிறது இல்லையா? ஈஸியாக இருக்குது சார். ஓகே, நீங்கள் என்ன படிச்சீங்க? எடுத்துக்கோங்க. ஐம் எ டாக்டர். நான் May 22 இப்போ தான் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் அண்ட் ஓன் கிளினிக் வச்சிட்டேன் சார். என்னுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா ஹோம் மேக்கர், அப்பா இதுதான் கிடையாது, ஃபார்மிங் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுவாங்க. மாடு வளர்க்குறது, கோழி, விவசாயம், எவ்ரிதிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு முதல்ல டாக்டர் படிக்கணும்னு சொன்ன பொழுது, பொண்ணு சொன்ன பொழுது என்ன தோணுச்சு? கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, இருந்தாலும் அவங்க ஆசை நிறைவேற்றணுன்ட்டு நான் படிக்க வச்சேன். ஓகே. என் பேர் காயத்ரி சார். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வாசல் அப்படின்ற ஒரு வில்லேஜு. இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு MA இங்கிலீஷ் 2nd செமஸ்டர் எழுதியிருக்கேன். பிஏ இங்கிலீஷ் அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படித்தேன்.
படித்து முடிச்சுட்டு அப்பா வந்துட்டு 2017 இறந்துட்டாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. அதுக்கு அப்பத்துலேருந்தே அம்மா தான் படிக்க வச்சிட்ருக்காங்க. அப்பாவோட இறப்பும் இழப்பும் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துனுச்சு, என்னையும் தம்பியும் எவ்வளோ கஷ்டப்படுத்துனுச்சு அப்படின்றத விட எங்கள் அம்மாவை அது ரொம்பவே கஷ்டப்படுத்துனுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது வயக்காட்டில் கூலி வேலை பார்த்துட்ருக்காங்க. தினசரி சம்பளம் தான். வரப்பில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இடறி கீழே விழுந்துட்டாங்க. அதில் இந்த கை உடஞ்சிருச்சு, ரைட் ஹேண்ட் உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் அவங்களால இந்த கையை அப்படி மூட முடியாது. அப்படி இருந்தும் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்காக உழைச்சி எங்களை படிக்க வச்சு நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அகரம் நமது பள்ளி ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறீங்களா? படிச்சுட்டே வேலை பார்க்குறேங்க சார். ஓகே. எதனால அந்த புள்ள விடாமல் படிச்சிருவனத்துக்கு இவ்வளோ இருக்கல்ல? நான் படிக்கல சார். அதனால என் பிள்ளைய எப்படியாவது படிக்க வைக்கணும், நம்ம நிலமை அந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் சார். ஓகே. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை சார், என் அம்மா ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை சார். வெரி சூப்பர். இப்போ எம்ஏ முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுக்கிட்டே? ஆமாம் சார், இது முடிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசை சார் எனக்கு. பொண்ணோட ஆசை என்ன? பொண்ணோட ஆசை என்னோட ஆசை, அது அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சார். ஆமாம் சார், டீச்சர் ஆகுறன்றதும் என்னோட ஆசை கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசை. நீங்கள் என்ன படிச்சீங்க? எடுத்துக்கோங்க. என்னோட பேர் பாலசுந்தரி சார். நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு முதல் தலைமுறை பெண் பட்டதாரி. இன்னொரு பட்டதாரி போன வாரம் தான் பட்டம் வாங்கினாங்க எங்கள் வீட்டில், ஒரு பெண் பட்டதாரி. இன்னும் 2 பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்களும் பட்டம் வாங்க போகிறாங்க. எனக்கு 4 குழந்தைங்க சார். நாளைக்கு படிக்க வைக்கணுங்கிறத ஒரு இது. நான் வந்து மதுரையில் ஒரு கடையில் டெலிவரி பாய் தான் வேலை பார்த்தேன். எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தோம், 2 பேர் இறந்துட்டாங்க. என்னை 10 வரைக்கும் படிக்க வச்சுட்டேன். நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், வியாபாரம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிடாத, காசை பற்றியே யோசிக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொன்னது? எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க. நான் 70லேயே, நான் 77ல் +2 முதல் செட்டு வந்துச்சுல, கடைசி SSLC பேட்ச் முடித்தேன். அப்பயே சொன்னாங்க, கடை வைக்கிறேன்னு சொல்லி அதுன்னு சொல்லி நீ கல்யாணம் முடித்து எப்போனாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்பாவுக்கு அதான் ஆசை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காக வேண்டி 4 பிள்ளைகளையுமே படிக்க வச்சு. நீங்கள் ஏன் அப்போ +2 போகல முதல் செட்டில்? SSLC முடிச்சிட்டேன்ல, அது பிறகு வேறு ஏதாவது போகலாம், சூழ்நிலை சரியில்லை. அப்பாவுக்கு வந்து எப்படியாச்சும் 4 பொண்ணுங்களையும் டிகிரி முடிக்க வைக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. அந்த ஆசையை வந்து என்னையும் என்னோட அடுத்த தங்கச்சியும் அப்பா தான் படிக்க வச்சாங்க டிகிரி. இப்போ அப்பாவுக்கு 63 வயசுக்கு மேலே ஆச்சு. இவ்வளோ நாள் எங்களுக்காக பலசரக்கு கடையில் ஒரு டெலிவரி வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரை சைக்கிளில் வச்சு அழுத்தி போவாங்க, எல்லா ஜாமாவும் எடுத்து வச்சு ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, கால்லலாம் பார்த்தீங்கன்னா ரேகையே இருக்காது, அந்தளவுக்கு அப்பா செப்பல் போடாமல் நடப்பாங்க. அந்தளவுக்குலாம் கஷ்டம் இருந்தது. கிழிஞ்ச சட்டைலாம் போட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. நான் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் நல்லா சம்பாதிச்சு மதுரையில் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த கடன்லாம் அடைச்சிட்டு இப்போ வந்து எல்லா வேலையிலையும் வந்து ஒரு வயசுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் உண்டு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ரிட்டைர்மெண்ட் நானே கொடுத்துருக்கேன். இப்போ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. வணக்கம் சார், என்னோட பேர் பிரியதர்ஷினி. எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவராக இருக்கார். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பொண்ணு +2 முடிச்சோன்னே என்ன படிக்க போகிறதா சொன்னாங்க உங்கள்கிட்ட? சார், இன்ஜினியரிங் படிக்க போகிறதா சொன்னாங்க. எனக்கு நம்ம பிள்ளைங்களை ஐஏஎஸ் படிக்க வைக்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு. ஆனால் 2 பேருமே இன்ஜினியரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்த உடனே கம்பெனி ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூலே கிடச்சிச்சு, அங்கே போயிருந்தாங்க. அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண பிறகு போஸ்டரில் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே? போஸ்டரில் கிடச்சிருக்கு. ஓகே, பதில் கொடுங்க. வணக்கம் சார், என் பேர் வீரச்செல்வி. நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தொடுவாய்ங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் சார். தொடுவாய் அது வந்து ஒரு மீனவர் கிராமம் சார். அப்பா வந்து சின்ன போட்டு தான் வச்சு, போட்டு இல்லை, அது ஒரு கட்டுமரம். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். எங்களை 9th வரையும் படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 9th வந்தாலே எங்களுக்கு வந்து அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஊரில். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே பொண்ணை படிக்க வைக்காதீங்க. 5 பேர் நாங்கள், ஒரு அக்கா, அண்ணன், நான், இவங்க எங்கள் தங்கச்சி, அப்புறமேட்டு ஒரு தம்பி, மொத்தம் 5 பேர்.
அவங்க கொண்டு வர 100 அதுவும் ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும், ஒரு நாள் அதுவும் கிடைக்காது. மழை வேற ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே அப்பா அம்மா வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவை இங்கே வர வைக்க முடியலையேன்னு எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. வர முடியல. அவங்க சின்ன வயசுலேருந்தே போட்டுக்கு போய் எங்கள் சைட்லலாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல. 2 பேருமே மீனவர் தான். அம்மாவுமே வீட்டில் எங்கள் 5 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து அப்பா 100 வாங்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இப்போ தங்கச்சி ஒர்க் போனதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி ரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் போக வேணாம், ஏன்னா இதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. கடலில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போயுமே போக முடியல. ஆனால் நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உங்களை கண்டிப்பாக நாங்கள் பெருமைப்படுத்துவோம். இப்போயுமே ஊரில் வந்து எல்லாருக்குமே கல்யாணம்னு பண்ணாலும், ஊரில் எல்லாருமே சொன்னாலும் இப்போ எங்களை பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எங்களை வந்து நீங்கள் பொண்ணை படிக்க வைக்காதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இவங்கள மாதிரி பொண்ணுங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் காலேஜ் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போதும் சார், அப்புறம் என்ன சொல்கிறேன் தங்கச்சி. என் பேர் சங்கீதா. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் ஐடி முடிச்சுட்டு இப்போது ஒரு எம்என்சி கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். என் அப்பா வந்து மீனவ தொழில் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய அது மட்டும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு எங்களுக்கு என்னால் முடிகிறத நாங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, ஊரில் பொம்பளை பசங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க, இப்போவுமே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அது ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பெற்றோர்களின் பேராவலில் பெரு விருப்பத்தில் இந்த படிப்பை அவனை படிக்காதீங்க. ஆனால் +2 முடித்ததுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன படிக்க போகிறோன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறத பெற்றோர்களுக்கு எப்படி புரிய வச்சிங்க? 12th நான் முடித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக டாக்டர் தான் படித்தாகணும் அப்படின்லாம் உண்மையிலே எதுவுமே இல்லை. எனக்கு 12th முடிக்கும் போதுமே கூட சரி பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருவோம், அப்படி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அம்மா அடிக்கடி 2 பேருமே சொல்லுவாங்க, டாக்டருடைய பையனோ பொண்ணோ டாக்டர் ஆகுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம 10th கூட படிக்கல, நம்ம பசங்களை டாக்டர் ஆகி பார்க்குறது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு வேர்ட் மட்டும் அவங்க சொன்னதை எனக்கு திருப்பி கேட்டே இருக்கும். அதே மாதிரி 12th ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் வாங்கினேன். கவுன்சிலிங்கில் மெடிக்கல் சீட்டும் கிடச்சிது. ஆக்சுவலி அங்கே தான் ரியல் ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லோயர் கிளாஸ்னாக்கா ஓகே நமக்கு டாக்டர் சீட் செட் ஆகாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஹையர் கிளாஸ் அப்படின்னாக்கா பே பண்ணி கண்டிப்பாக நம்மளால் படிக்க வச்சிட முடியும் அப்படின்னு எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. இங்கே மிடில் கிளாஸாக, அதுவும் லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும்போது நம்ம அந்த டாக்டர் சீட்டை எடுக்கும்போது அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன். கடனோ இல்லை லோன் அமௌண்ட்டு இது மாதிரி எப்படி ஃபீஸ் பே பண்ணுறதுன்னும் போது ஒரு டைம் ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் ரியலாக ஃபேஸ் பண்ணோம். இது எதையுமே ஆனால் அப்போது வந்து சீட் கிடைக்குதுன்னும் போது என் அப்பா எதையுமே யோசிக்கல, படிச்சிடலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், சீட் எடுத்துடலாம், படிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், படிச்சுக்கலாம் அப்படின்னு அம்மாவும் சரி அப்பாவும் சரி படிக்க வச்சுக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்கரேஜ் தான் பண்ணாங்க. அவங்க அப்போவே நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருந்தா கூட நானும் கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். எதுக்கு ஃபேமிலியை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அப்படி படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் எனக்கும் தோணியிருக்கும். ஒரு சின்ன ஒரு துளி கூட அவங்க அந்த மாதிரி யோசிக்கவும் இல்லை, எதிர்க்க சொல்லவும் இல்லை. ஓகே சார், நான் வந்து சந்தியா, நான் வந்து லா படிக்கிறேன். நான் 12th முடிச்சுட்டேன். எனக்கு எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர் தான். ஒரு நாளைக்கு 100 rupees 200 rupees தான் வரும். ஆனால் நான் படித்தது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். என் தம்பியும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தான். எங்கள் அம்மாவும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அப்படி தான் இப்போ நான் வந்து 12th முடிச்சிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு கவுன்சிலிங் போட்டேன். நான் ஒரே ஒரு காலேஜில் தான் போட்டேன். நான் லா படிக்கணும். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஜட்ஜு அப்படின்வார். ஏன்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணுவாங்களாம் அவங்க. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப ஆசை. அம்மா சேர்த்து வச்ச நகைலாம் எதுக்குன்னு கேட்டால், நீ விற்றுருமா, விற்றுட்டு நீ படிச்சிட்டு எல்லாரும் கேட்பாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து படித்தா போதும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து படிக்கல, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அம்மா நகையை விற்றுன்னு சொல்லிடுவாங்களா? விற்று படிச்சிருவோம். விற்று படின்னு வாங்க சார். அசால்ட்டாக அது கஷ்டப்பட்டு வாங்கினது வந்து அவங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து நகை வச்சிருக்கும் போது பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தானே வேணும்னு நினைப்பாங்க. நீங்கள் எதனால பரவாயில்ல வித்தரலாம்னு நினைச்சீங்க? நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலை செய்யும்போது நான் ஒரு டைமும் சீட்டு கட்டி நகை சேர்த்து வந்து நம்ம படிக்கலை, நம்ம பசங்க ஒரு நல்ல லெவலுக்கு படிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த நகை சேர்த்தது. சப்போஸ் நம்ம படிக்க வைக்க முடியலன்னா நகையை விற்றுட்டு படிக்க வச்சிடலாம்.
நான் படிக்காமல் நான் கஷ்டப்பட்டேன் சார். ஒரு படிப்பும் ஒரு பசங்களுக்கு டெய்லி டியூஷனுக்கு மாதம் ஒரு டியூஷன் மாற்றுவோம் சார். எது எங்கே பெஸ்ட்டாக டியூஷன் இருக்கும், எங்கே பெஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அதுங்க படிக்க வச்சனால இன்றைக்கி நான் நல்லா படிப்பான். அதனால் அவளை படிச்சுட்டு அவள் லைஃப் நல்லா இருக்கும், நம்ம லைஃப் நம்மளோட போட்டோன்ற ஒரு ரீசன் தான். நான் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஆசை இல்லை, என்னோட கடமை. சின்ன வயசில் எங்கள் அப்பா மேனுவல் ஸ்கேவெஞ்சராக தான் இருந்தார். அவருக்கு தெரியாது. ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். நான் பார்த்ததை அவர் பார்க்கல, ஆனால் அவர் வேலை பார்த்ததை நான் பார்த்தேன். வளரவெல்லாம் அப்போ அந்த வழி தெரியாது. பட் இதுக்கு ஒரு தீர்வை தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் தர முடியும். ஆனால் இது வரைக்கும் எந்த தொழிலுமே வரலை. அப்போ நான் படித்து இதுக்கான தீர்வை கொடுக்கணும் முடிவு பண்ணேன். இதை அவங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா அவர் பார்த்த வேலையை நான் பார்த்துட்டுன்றது அவருக்கு சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் 12th முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன்னு சொன்னேன். எதுக்காக படித்தனோ அந்த வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். மலைக்குழி மரங்களை தடுக்கிறதுக்கான மேன்ஹோலில் இருக்கிற கேஸஸ் பாய்சனை டிடெக்ட் பண்ணுற சென்சார் நான் கண்டுபிடிச்சது தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கேன். இரண்டாவதாக நான் பண்ணது பெண்கள் குழந்தைகள் கடத்திட்டு போகிறத தடுக்கிற வகையில் இணையதளமே இல்லாமல் இயங்குகிற ஜிபிஎஸ் கருவி நான் கண்டுபிடிச்சது கொடுத்துருக்கேன். இது ஒரு சமூக பொறுப்புணர்வாக தான் நான் பண்ணேன். ஸோ எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுக்காக நான் கண்டுபிடிச்சது கேஸ் அனலைசர். எந்த பொண்ணுங்களும் உமன்ஸும் கடத்தப்படக்கூடாதுன்றக்காக நான் கண்டுபிடிச்சது இந்த ஆஃப்லைன் ஜிபிஎஸ் சிஸ்டம். இந்த தீர்வை எல்லாமே எனக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சது என்னுடைய பொறியியல் கல்வி மட்டும்தான். ஸோ அதை அடையிறன்றது என்னோடய கடமை. இது அப்போ எங்கள் வீட்டில் தெரியாது. இப்போ நான் சொல்கிற வரைக்குமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. படிக்கும்போது பையன் என்ன படம் கேட்டால் அவன் பிஇ இன்ஜினியர்னு சொல்லிடுவார். அந்த பொது இது அவருக்கு தெரியும். எதுக்காக அதை எடுத்தன்றதை அவருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு மேலே வந்திருக்கேன். குழப்ப தேடி மெட்ராஸுக்கு வேசாப்படி வந்தான். அப்போ வர ஸ்டார்டிங்கில் வந்து வேலை எனக்கு தெரியும். இந்த மண்வெட்டி பிடிச்ச வேலையெல்லாம் எனக்கு ஈஸியாக தெரியும். எனக்கு வேறு எங்கேயும் போய் வேலை கிடைக்கல. இந்த டைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை தான் கிடைக்குது. அப்போ அந்த டைனேஜ் க்ளீன் பண்ணுறது காவ வாரத்தை அந்த வேலை செஞ்சுன்னு இருந்தேங்க. செஞ்சுன்னு இருக்கும்போது தம்பி ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்போனா 2வது படிப்பா போல அந்த வழியில் வரா போல என்னை பார்த்துட்டா போல பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டா போல வீட்டுக்கு. அப்பா விவசாயம் வந்து இந்த டைனேஜ் க்ளீன் பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு வருத்தப்பட்ட பழங்க அந்த வயசுலேயே. அப்புறம் கொஞ்சம் ஒரு 8வது 7வது படிக்கும் போதெல்லாம் அவன் அந்த வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுங்க. ஆட்டோ ஓட்டிங்களா? ஓட்டும் சார். ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தான் 8வது படிக்கும் போதெல்லாம். அப்போ வந்து என் பெரிய பிள்ளை 2 பசங்க எனக்கு 2 பையன் ஒரு பையன் அவனும் படிக்க வச்சான். அவனுக்கு இந்த தம்பி படிக்கிற பெரிய ஸ்கூல் தான், கார்பரேட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவன் படித்து இன்றைக்கி ஐடிஐயில் வந்து வேலை செய்கிறா போல பெரிய பிள்ளை. இவர் 2வது பிள்ளை இவர் சொன்னேன். இன்றைக்கி என் பிள்ளைங்க சம்பாதிக்குது. என்னாட்ட தாழ்த்தப்பட்டங்களோ ஏழைங்களோ இருந்தாலும் சரி, நம்ம எதையும் இந்த பள்ளி வந்து எல்லோரும் இந்த கல்வி வந்து எல்லோரும் சேரணையப்பா, உன்னை போல உன்னை எல்லா பசங்களும் வரணும்னு சொல்லிட்டு சொன்னேன். காசு சம்பாதிக்கிற போல அந்த காசு வந்து மற்ற பசங்களுக்கு செலவு பண்ணி தான் சொல்லிக்கிறேன் சார். 3 லட்ச ரூபா சம்பளம் சொல்லிக்கிறா போல. அப்படியே அந்த பசங்களுக்கு யார் நோட்டு புக்கு பென்சிலு பேனா எந்த உதவி கேட்டால் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட செலவு பண்ணியாப்பா எனக்கு தேவையில்லை சொல்லிட்டுனேன். என் பிள்ளைங்க சம்பாதிச்சு ஆரம்பிச்சதுலேருந்து நான் வேலைக்கு போகல சார். 5 வருஷம் ஆச்சு. ஏழ்மையிலும் விடாமல் பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும், படித்து முன்னேறி பணம் சம்பாதித்து பெற்றோர்களை மகிழ்விக்கும் பிள்ளைகளும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அவர் திரு நந்தகுமார் அவர்கள். நந்தகுமார் ஐஆர்எஸ், இன்கம் டேக்ஸுடைய அடிஷனல் கமிஷனர். மிஸ்டர் நந்தகுமார் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியேற்றப்பட்டவர். ட்ராப் அவுட்னு சொல்லக்கூடாது, த்ரோன் அவுட்னு சொல்லணும்னு சொல்லுவார். அவர் வந்து நந்தகுமார்ட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட கேட்க வர ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் இவ்வளவு எளிய வாழ்க்கை பின்னணியிலிருந்து நம்மளை படிக்க வைக்க நினச்சாங்க, படிக்க வச்சுட்டாங்க, படிச்சிட்டோம், நல்லா சம்பாரிச்சிட்டோம். இருப்பதில் பாதி பேர் வந்து பெற்றோர்களுக்கு ஓய்வு கொடுத்து என்னோட சும்மா இருந்தால் போதுங்கிற இடத்துக்கு வந்தது வந்து பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் சம்பாதிச்ச உடனே நான் என் பெற்றோருக்கு வாங்கி கொடுத்த இது அல்லது இப்போ வாங்கி கொடுக்க ஆசைப்படுறது இது அப்படின்னு சொல்லுவீங்க? நான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை வாங்கி நான் கொடுத்துட்டேன். அது என்னென்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்னது வந்து ஒரு வாஷிங் மிஷின். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 அண்ணா, ஒரு பொண்ணு. ரொம்ப தாங்கி ரொம்ப டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ரொம்ப பார்த்தாங்க. ஒரே ஒரு நாள் இரவு எங்கள் தாத்தா பாட்டி 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பம் வந்து அப்படியே மாறிடுச்சு. எல்லாருமே எங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் வந்தோம். எங்கள் அப்பாவோட மூலதனம் ஒரு கார் டிரைவர். ஒரு நாள் நைட் அந்த கார் காணோம். அது எங்கே போச்சு எப்படி போச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை. படத்தில் தான் சொல்கிறாங்க சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லாரோட அப்பா அம்மாவுமே கஷ்டப்பட சாமானிய மக்களோட அப்பாலுமே சூப்பர் ஹீரோஸ் தான். தனியாக வந்து வேலைக்கு போய் காசு சம்பாரித்து, எங்கள் அம்மா அது வரைக்கும் ஒரு சின்ன வேலைக்கு கூட போனதில்லை. ஆனால் நாங்கள் தனியாக வந்துட்டோம், திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு எங்கள் அம்மா வெறும் 40 ரூபா வேலைக்கு தான் போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் துணி துவைப்பாங்க.
துணி துவைச்சு அவங்க அந்த ஒரு வார துணியை அந்த ஒரு வார துணியை வேலைக்கு போகிறதுனால எல்லாரோட துணி துவைச்சு நைட்டெல்லாம் அவங்க கால் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கிக்கும். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இருக்கிற அதே சூழ்நிலைகள் தான் லேட்டர் 90s 95ஸ்ல. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இது பண்ணுறாங்கன்னு வாஷிங் மிஷின் வாங்கணும். ஆனால் எங்கள் வீடு வந்து ஆஸ்பெட்டாஸ் வீடு. அப்போ வாஷிங் மிஷின் வாங்கணுன்னா நான் முதல்ல ஒரு நல்ல வீடு கட்டணும். வீடு கட்டணுன்னா நான் படிக்கணும். படித்து நான் வேலைக்கு போனால் தான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியும்னு நான் படித்து சம்பாரித்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் தான் வாங்கி கொடுத்தேன். உண்மைதாங்க சார். உங்கள்கிட்ட சொல்லி தெரியப்படுத்தி வாங்கிட்டு வந்தாரா இல்லை சொல்லாமல் வாங்கிட்டு வந்தாரா? சொல்லாமல் தான் வாங்கி கொடுத்தேன். நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு கை மேலே பலன் கிடைச்சது. கஷ்டப்பட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பேரே உழைப்பால் உயர்ந்தவர். என்னுடைய வகையிலும் சொந்தம். யாரும் ஹெல்ப் பண்ணல, அவருடைய வகையிலையும் ஹெல்ப் பண்ணல. அவருக்கும் படிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் செலவு செய்யலை, எனக்கும் செய்யலை. அதனால நாங்கள் என்ன நினச்சோம்னா, நம்ம பயல்களையாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எங்களை வந்து எங்கள் அம்மா அப்பா கூட தான், நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால கூடவே வச்சுருந்தாங்க. இந்த பையன்களுக்கு 5வது படிக்கிற வரைக்கும். அவங்க இறந்தவுடனே எல்லாருமே எங்களைய ஒரு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்த மாதிரி நினச்சி எங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் நினச்சோம், நானும் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் முன்கோபந்தான் இருந்தாலும் 2 பேர் கருத்து ஒத்து போகும். அப்போ சொன்னார், நம்ம யார் வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம பயல்களையும் அனுப்பக்கூடாது, கஷ்டப்பட்டு நம்ம பயல்களை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும்போது 40,000 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த முதல் பட்டதாரி கலைஞர் 20,000 அரசே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லணும்னு அந்த 20,000 அந்த முதல் பட்டதாரியில் வந்துருச்சு. மீதி 20,000 வந்து எங்களுக்கு கூட பழகின ஃப்ரெண்ட்ஸு தான் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் கூட பழகினவங்களும் நான் வேலைக்கு போன இடத்துலையும் 20,000 ரூபா கலெக்ட் பண்ணி அவனை காலேஜில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சேர்த்துட்டாங்க சார். சேர்த்த பின்னாடி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு பசங்களை இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்காக செய்ய போகிறானுங்க, யாரையோ கட்டிட்டு வர பிள்ளைங்களுக்கு செய்வானுங்களே ஒழிய யாருமே இந்த காலத்தை அம்மா அப்பாவை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போ நாங்கள் மட்டும் என்ன அம்மா அப்பாவையை பார்த்துட்ருக்குறோம், நாங்களும் எங்கள் பிள்ளை குட்டின்னு தான் பார்த்துட்ருக்கோம், அது மாதிரி பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வந்து 2 மணிக்கு கூப்பிட்டா கூட போவாருங்க சார். 2 மணி வேன் ஓட்டுறங்க, டாடா ஏசி வேனில் தான் வந்து நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா இருந்துட்டு ஆட்டோ ஓட்டி எங்களை படிக்க வச்சு எல்லாருமே அப்பா அம்மாவோட சாக்ரிஃபைஸாக தான் பார்க்குறாங்க. ஆனால் என்னோடய தம்பி நான் காலேஜ் படிக்கணுன்றதுக்காக எனக்கு ஹாஸ்டலில் ஃபீஸ் கட்டணும், அண்ணன் இன்ஜினியர் படிக்கிறாங்கிறதுனால அவன் ஒரு கல்லூரியில் கவர்மெண்ட் எய்டட் தான் படித்தான். எனக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டி ஆகணும் வருஷம். ஆனால் அவனுக்கு வந்து நான் தனியாக ரூம் எடுத்துக்கிறேன்னு, என்னை விட அவன் 3 வருஷம் சின்ன பையன். ஆனால் அப்போ கூட அவன் தனியாக இருந்து நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல்சோ சாக்ரிஃபைசிங். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஜெயிக்கிறப்போ நான் வந்து என்றைக்குமே நான் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா நான் படித்த கல்லூரி வந்து தமிழகத்திலேயே மிகச்சிறந்த கல்லூரி, நிறைய பெரும் முதலாளிகளோட குழந்தைகள் படிக்கிற கல்லூரி. ஆனால் நான் கேட்ரிங் வேலைக்கு போவேன், என்னோடய ஷர்ட்டு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து நாங்கள் இருக்கிறதே என்னோடய வெற்றி, அவனுக்கு அதை ஓடி ஜெயிச்சாதான் வெற்றி. என்றைக்காக இருந்தாலும் என்னோட இது வந்து ரெகனைஸ் ஆகும்னு சொல்லி நான் உள்ளே இருக்கிறதே என்னோடய வெற்றின்னு நினச்சி தான் ஐ வாஸ் கேம் பேக். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்த அந்த 3rd இயரில் வந்து அம்மா எனக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்போ டிவி சுந்தரம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்க சார், கோல்டு மெடல். அதை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கழுத்தில் போட்டு, இது எனக்கு இல்லைப்பா, நீ உங்களால் எனக்கு வந்ததுப்பான்னு சொல்லி அதை போட்டான் பாருங்க. அப்படியே அந்த 5 நிமிஷம் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ சொன்னார், நீ எவ்வளோ படிக்கணும்னாலும் படி, நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடெக் படிக்க வச்சோம். பிடெக் படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி பாம்பேயில் அட்டுல் கம்பெனியில் சம்பாரித்து எனக்கு 5 பவுன் நகை, வீடு சும்மா ஆலோ பிளாக்கில் தாங்க சார் கட்டியிருந்தோம். அதை இப்போ 10 லட்ச ரூபா செலவு பண்ணி பெரிய வீடாக கட்டி கல்யாணமும் இப்போ கல்யாண செலவு எல்லாம் எங்கள் பையன். எல்லாத்துக்குமே ஒரு மூலதனம்னா எங்கள் பையன்தான்.
இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அல்ல நினச்சிங்க? ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் சார். அப்பாவுக்கு சட்டை எடுக்கிறது, ஜுவல்ஸ் வாங்கி தரது, இது எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டும் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் படிக்கும்போதே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் அப்படின்னு என் டிகிரி வரும்போது அதில் அவங்களுடைய பேர் இருக்கணும்னு நினச்சேன். அப்பா அம்மா பேர், என்னுடைய பேருக்கு முன்னாடி அவங்களுடைய பேர் இருக்கணும்னு நினச்சேன். அது ஏன் நினச்சேன், அது படிக்கும்போதே எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ கூட என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு கூட சொல்ல வார்த்தை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, அந்த மாடுகள் கிட்ட போயிட்டு வேலை செய்வாங்க. அப்பா அம்மா தம்பி எல்லாருமே என்னுடைய கையில் அந்த சாணப்படாது, ஆனால் எனக்காக அந்த 3 பேரும் உழைச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த டாக்டர் டிகிரியை கையில் வாங்கணுன்றதுக்காக. அன்னைக்கு முதுகெலும்பாக இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. அன்றைக்கி வந்து அப்பாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இவர் யார் அவர் சத்துக்கு மீறி இந்த மாதிரி டாக்டர் சீட்டில், அதுவும் பொம்பளை பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கிற அளவுக்கு இவர் யார் பண்ண சொன்னது, இந்த மாதிரி ஏளனமாக தான் சிரித்தாங்க. எனக்கு வந்து அப்போ தோணுனது அதுதான். இவங்க எல்லாரும் சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலேன்றதே இன்னும் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு இந்த சீட் எடுத்தோம் அப்படிலாம் கூட யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த சரி இந்த டிகிரியை வாங்கி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் டாக்டர் ஏஎஸ் மௌனிகா, டாக்டர் மௌனிகா அர்ஜுனன் அப்படின்னு வரும்போது அதில் அவங்க ஜெயிச்சதாக தான் நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக அது நான் ஜெயிச்சதாக ஃபீல் பண்ணல. முழுக்க நான் அவங்கள ஜெயிக்க வச்சிட்டேன். அவங்க எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, எதுக்காக இவ்வளோ அமைதியாக மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் இப்போ நான் அவங்கள ஜெயிக்க வச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இது இருந்துச்சு. என்ன தோணுச்சு உங்களுக்கு முதல்ல மௌனிகா அர்ஜுன் பார்த்தோன்னே? இப்போ ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு சிலர் என்ன டாக்டர் தானே, எல்லாம் இப்போ நிறைய பேர் டாக்டர் உருவாகிக்கிறாங்க. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏன்னா அவன் தான் டாக்டரே படிக்க வேணாம்னு சொன்னவன். இப்போ என்ன சொல்லுவானா, பல பேர் டாக்டர் ஆகிட்டாங்கம்மா. ஆமாம், அப்புறம் நாளைக்கு வந்து எம்எஸ் படிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணால் இதுதான் ஆப்ரேஷன். இப்போ அதுக்காகவே அந்த உயர் படிப்பு எம்டி படிச்சுட்டு அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக ஏதாவது மருத்துவம் பார்க்கணும், நல்ல டாக்டர்னு பேர் வாங்கணும் நினைக்கிறேன் சார். ஓகே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் முதல்ல வாங்கி கொடுத்தது என்ன, அல்லது வாங்கி கொடுக்க விரும்புகிறது என்ன? நான் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு மாங்கல்யமும் தாலி செய்யணும். ஏன்னா எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து செயின் அடகு வச்சு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணோம். அரசு உதவி பெறும் பள்ளி தான் அது. 800 ரூபா ஃபீஸ் அதுக்கு. அந்த 800 ரூபா ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு எங்கள் அம்மா செயின் ஆல்ரெடி அடகு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க போட்டு அந்த மாங்கல்யத்தையும் அடகு வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டி தான் 11th சேர்த்து விட்டாங்க. ஸோ முதல்ல சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த மாங்கல்யத்தை திரும்ப வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சம்பாரிச்சப்போ தான் மாங்கல்யத்தையும் அது கூட 5 சவரன் செயினும் எடுத்து கொடுத்து, அப்போ தான் நான் சம்பாரிச்சோட பலனை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அவங்க கண்ணில். அப்புறம் எந்த சென்னையில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளராக இருந்து மலைக்குழியில் இறங்கி சுத்தம் பண்ணி அதில் சம்பாதிச்ச வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தணுமோ, அந்த 150 ரூபா மாத வாடகை கொடுக்க முடியாமல் 17 வீடு மேலே மாறி இருக்கும். 17 வீடு மாறி 17 வாடகை வீடு மாறி இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட தொழிலை பார்த்து 17 வீடு மாறினாலும் 18ஆவது ஒரு வாடகை வீடை பார்த்து எங்களை செக்யூர் பண்ண அப்பாவுக்காக எங்கள் ஊரில் இப்போ இருக்கிறதுலே பெரிய வீடு அவர் கட்டி கொடுத்துருக்கேன். அவருக்கு ஒரு செடானில் டாப் அண்ட் கார் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் விட அடுத்த கட்டமாக எங்கள் அப்பாவும் அம்மா என்கிட்ட எப்போவுமே சொல்கிறது, நம்ம அண்டா வச்சோம், குண்டா வச்சோம், மாங்கல்யத்தையுமே வச்சோம், எல்லாத்தையுமே வச்சு படிக்க வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி வேறு எந்த பசங்களும் படிக்காமல் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டினா நல்லா இருக்கும்டா, அதுக்கப்புறம் எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா ஸோ இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கான இடத்த பார்த்துக்கிறதுக்கும் ஊரில், ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் விளிம்புநிலை மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கறது வந்து என்னோட ஒரு இலக்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இப்போ நல்லா ஏர்ன் பண்ணுறேன், என்கிட்ட 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட இப்போ அடுத்த கட்ட இலக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி இலவச கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வியை கொடுத்துட்டாக்கா மற்றவங்களாம் எனக்கு தேவை பூர்த்தி பண்ணிடுவான். இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது வந்து, இந்த கல்வி எங்கள் அப்பாவோட தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணலை, சமூக ரீதியாக எனக்கான விடுதலையை வாங்கி கொடுத்தது. படித்ததுக்காக நான் அடி வாங்கியிருக்கேன். ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் கேட்டதுக்கிட்ட அவரை எதிர்த்து நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வாதிட்டதுக்காக நான் அடி வாங்கியிருக்கேன். அங்கே எத்தனை பேருக்கு எனக்கு நடந்திருக்கும்னு எனக்கு தெரியலை. அவருக்கு நான் எதிர்த்து பேசுனது முதல் தப்பாக இருந்தது, ஆங்கிலத்தில் எதிர்த்து பேசுகிற 2வது தப்பாக இருந்தது. நான் இன்னொன்னு தெரிஞ்சுமே அவங்களோட பார்வை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ஒரு ஜாயின்ட் கமிஷனை எப்படி எதிர்த்து பேசலான்னு இருந்தது. நான் தப்பு பண்ணாதப்பா யாராக இருந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னா எனக்கு தோணுச்சு. நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு நான் பிளாக்காக இருக்கேன், ஹைட்டாக இருக்கேன், 6 ஃபீட்டில் இருக்கேன், ஸோ நம்மளை பார்த்தாக்கா வந்து அவங்க வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்.
அதனால் ஆள் கிடைக்க நம்ம கூப்பிட்டு போயிருக்கலாம். பட் என்னோட அறிவை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்ற சுச்சுவேஷன் வரும்போது only way I can communicate my knowledge is to speak in English with the English person. So I thought it would be better if I speak in English with the IPS officer so that he can conclude that I have been educated. So I will not be found any guilty on this scenario. அப்படி நினச்சி நான் பேசினேன். ஆனால் நான் பேசினது தப்பாக படல, எதில் இருந்து வந்து நான் படித்ததுன்ற தப்பாக பட்டு அவங்களோட அடக்குமுறைகளை செஞ்சு ரிமாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கான வெறி இன்னும் அதிகமாச்சு. அப்போ நான் படித்து வளர்ந்து என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி என்னை படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. எங்கள் அப்பா என்ன எதுக்கும் அடித்ததில்லை. நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுமே அடிக்கான அந்த நோக்கமும் அதுக்கான அந்த அதிகாரமும் அவங்ககிட்ட இருந்தது. இது எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கான வெறி. நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சே ஒருத்தன் அடிக்கிறானாக்கா அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னோட பார்வையில் பிக்கஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் மேசிவ் சக்ஸஸ். என்னோட பழிவாங்குதல் என்பது நாம் அடையக்கூடிய மிகமான வெற்றி. ஸோ அப்போ முடிவு பண்ணேன், யாரை வச்சு நம்மளை அடித்தாங்களோ, எந்த கல்வி கட்டுறதுனால அதை நிரூபிக்க நினச்சி அடி வாங்கணுமோ அதை வச்சே மேலே வரணுன்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் இந்த பேய் மாதிரி படிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க, நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் நைட்டில் தூக்கம் வராது. ஏன்னா 2 வருஷம் அதுக்கப்புறம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தேன். ஆனால் படிக்கிறத மட்டும் நான் கைவிடவே இல்லை. படித்தேன், மறுபடியும் என்னோட ஆய்வுகளை மறுபடியும் தொடர்ந்தேன். அப்படி நான் முதல்ல கண்டுபிடிச்சது தான் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சரான கேஸ் அனலைசர். 2ஆக கண்டுபிடிச்சது தான் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதை கண்டுபிடிச்சி சமூகத்தில் வந்த அப்புறம் எந்த காவல்துறை அடித்ததோ அதே காவல்துறை நான் கலந்து பொதுக்கூட்டத்துக்கு எனக்கு பந்தோபஸ்து வந்து நின்றுது. அவங்க நான் பேசுனதுக்கு அப்போ கை தட்டினாங்க. ஸோ இப்போ சமூக ஒடுக்குமுறையிலிருந்து வெளியேறதுக்கான காரணமாக எனக்கு அமைஞ்ச கல்வி. அந்த கல்வியை எந்த வேலை செஞ்சாலும் நான் அவனை படிக்க வைக்கிறேன்டா, படிச்சுட்டு மட்டும் வாடான்னு சொன்னேன் எங்கள் அப்பா. உங்கள் 2 பேரால் மட்டும்தான் அமைஞ்சது. ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தமாக இல்லையா எனக்கு தெரியலை. ஆனால் கல்வியும் அது எந்த அளவுக்கு என்னை எதிர்த்து பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு காரணம் அமைஞ்சதையும் பதிவு பண்ணுறதுக்கு இதோட சிறந்த இடமா எதுவும் தெரியலை. ரொம்ப சிறப்பு என்னென்னா, அந்த பிள்ளையை படிக்க வச்சது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த புள்ள படித்ததை விட முக்கியம் அதை போல் படிக்க முடியாத பிள்ளைகளை பூரா படிக்கவே நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுதான் நம்ம அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப நந்தகுமார் சார். நான் இப்போ இப்போ ஒரு இன்னும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இவரை போல் நீங்கள் ஒரு சொல்லும்போது சொன்னீங்க நான் ட்ராப் அவுட் இல்லை த்ரோன் அவுட்னு. இதில் படித்தவங்களே எல்லாருக்குமே இன்னமும் மேற்கொண்டு படிக்கணுங்கும் போது இந்திய ஆட்சி பண்ணி தான் அவங்களுடைய பெரும்பான்மையாக எல்லாருக்கும் ஒரு எண்ணமாக இருக்குது. காரணம் அதிகாரத்தை அடையிற இடம்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அதை நீங்கள் ஒரு ஐஆர்எஸ்ஸாக இருக்கும் பொழுது இதை போல் இடத்துல வந்தபோது இந்த பெற்றோர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சைடில் பேரண்ட்ஸ் பேசுகிறப்ப அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்குறப்ப இவங்கள்லாம் என்னோட அப்பா அம்மாவோடைய பிரதிநிதியாக தான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கும். மேபி நான் கேட்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த சைடில் பார்க்குறப்ப இன்றைக்கி நிறைய பேர் இவங்க எமோஷ்னலாக இருந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கும் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருமே இன்றைக்கி அவங்க மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப நான் இந்த வரிகள், நேற்றின் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இருக்கிற அப்பா அம்மாலாம் தான் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதாவது சோஷியலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி, சோஷியோ எக்கனாமிக்கலாக அந்த ஆதங்கம் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. நான் நல்லா இருக்கிறேன், இவங்க என்னை படிக்க வச்சாங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்றத அந்த சைடில் அவங்களுக்கு மாறி சொல்கிறாங்க. நல்லா இருக்கிறதுனால இவங்களை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்ற இந்த மெசேஜ் தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி நான் ஸ்கூலில் விட்டு த்ரோன் அவுட்னு சொல்கிறப்ப நின்னப்ப எங்கள் அம்மாவுக்கு புரியல, எங்கள் அப்பாவுக்கும் புரியல ஆக்சுவலாக எதுக்காக த்ரோன் அவுட் அப்படின்னு. அதுக்காக எனக்கு வேறு வழியும் தெரியல, வேலைக்கு தான் போகணும், வேறு வேலை ஒன்றும் இல்லை. ஐ ஹேவ் டு பி சைல்ட் லேபர். ஒரு 6th ஸ்கூல் ட்ராப் அவுட்டை சைல்ட் லேபராக தான் இருக்க வேண்டியது இருக்கும். பட் போயிட்டு வரப்போ அம்மாவுக்கு என்ன இருக்க முடியும், என் பிள்ளை போன இடத்துல சாப்பிட்டானா, காலையில் 5:30 மணிக்கு போவேன், நைட்டு 11:30 வருவேன், சாப்பிட்டானா அப்படின்ற ஆதங்கம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 11:30 சாப்பிட்டானா அப்படின்னு, என்னடா சாப்பிட்டியா அப்படின்னு, சாப்பிட்டோமா அப்படின்னு படுத்து தூங்க வேண்டியதானே, இல்லைம்மா எனக்கு அடுத்த வேலை இருக்குது. நான் 8th 10th +2 முடிச்சதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் காலேஜ் ஜாயின் பண்ணணுன்னு வரப்போ இதில் என்னன்னா, நான் ஸ்கூல் விட்டு நின்னப்போ எனக்கு அடுத்தது 2 சிஸ்டர்ஸு, அவளுங்களும் ஸ்கூல் விட்டு, ஏன்னா நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். என் தம்பி 3 பேருமே ஸ்கூல் விட்டு நின்றுட்டாங்க. நின்னதுனால இப்போ எனக்குள்ள ஒரு கில்ட் இருந்தது, அவங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. அந்த கில்ட் இருந்ததுனால அவங்க 2-3 பேர் நின்னதுனால அவங்களும் 8th 10th ப்ரைவேட்டாக பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் இங்கே எல்லாரும் இவங்க கிட்ட கன்வே பண்ண மெசேஜ் என்னென்னா,
எனக்கு என்ன கில்ட்டுனா என்னை பார்த்து நின்னாங்க இல்லையா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடக்கூடாது. ஊரில் இருக்கவங்களுக்குலாம் நான் நல்லா படிக்கலை அப்படின்றதுக்காக நின்று அப்படின்னு தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு முதல்ல என்னோடய ஃபேமிலியில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செட் த பிரேக். அந்த ஐஸ் பிரேக் பண்ணுன்றதுக்காக அவங்க 10th முடித்த உடனே ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். இவங்களை 2 பேரையும் ஒரு ஸ்கூலில் சயின்ஸ் குரூப் சேர்த்துடணும். ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். ஏன்னா எனக்கு 10th முடித்த உடனே ஒரு ஸ்கூல்லையும் அட்மிஷன் கொடுக்கவே இல்லை. நிறைய ஃபெயில் ஆகி தான் பாஸ் ஆனேன். நேற்று கூட என்னோட பிஏ சர்டிஃபிகேட் என்ன ஒரு வியாசர்பாடின்னு சொன்னார், டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் அப்ளை பண்ணி, அந்த ஒரு காலேஜ் தான் எனக்கு, எல்லா காலேஜும் அப்ளை பண்ண யாரும் அப்ளிகேஷன் கூட கொடுக்கல. பட் அந்த காலேஜில் அப்ளை பண்ண உடனே எனக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. சந்தோஷமாக இருந்தது. அப்படி பார்த்தப்ப இவங்களை எப்படியா சயின்ஸ் குரூப் படிக்க வச்சா அது ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு நினச்ச பாருங்க. அந்த டைமில் சயின்ஸ் குரூப் சேர்த்ததுக்கப்புறமா 2 பேருமே அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்ஏ முடிச்சிட்டாங்க. எம்ஏ முடிச்சு 2 பேருமே இன்றைக்கி ஒரு எனக்கு அடுத்த வந்து கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கான். தம்பி வந்து அவனும் அதே மாதிரி முடிச்சுட்டு அவன் இன்றைக்கி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கான். ஸோ என்னுடைய அந்த பிரேக் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக நான் அதை பண்ணாமல் இருந்திருந்தா நான் கில்ட்டாக இருந்திருக்கோம். பட் என் பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த சிவில் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மாரல் சப்போர்ட் இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து மாரல் சப்போர்ட் தான் இவங்க சைடில். பணம், வசதி இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் சார் கிட்ட பேசுகிறப்ப பர்சனல் கான்வர்சேஷனில், அந்த பர்சனல் கான்வர்சேஷனில் 2005 அவர்கிட்ட பேசுகிறப்ப கான்வர்சேஷன் என்னென்னா, ஃபெயிலியர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு லேர்னிங் லெசனாக இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அவருக்கு மேபி 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவரோட வீடு இருந்திருக்கும். ஆனால் ஹீ லிவ்ட் இன் 2 lakh ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் அவரோட ஆஸ்பிரேஷன் இந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற நான் ஒரு நாள் போய் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் அப்படின்றது இருந்திருக்காது. அவங்க அப்பா அம்மாவும் ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. என் பையன் எந்த இடத்துல இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்திருக்க முடியும். அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேருமே என் பையன் என்றைக்கு இருந்தாலும் அவன் ஒரு இடத்துல ஒரு நாள் பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு. இவங்க சொன்னாங்களே நகைலாம், நகை அடகு வச்சதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மாவோட அந்த தாலி கயிறில் அது அந்த குழாயும் இதுவும் இருக்கும், இந்த குண்டு மணியும் இருக்கும். அந்த அந்த கயிறு தெரிஞ்சதுன்னா அவங்க அடகு வச்சுருக்காங்கன்னு தெரியும். செயின்லாம் கிடையாது, கயிறு தெரிஞ்சால் அந்த குழாயை அடகு வச்சுருக்காங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்னா, அது என்னுடைய அடுத்த 2 சிஸ்டர்ஸுக்கு இருக்காங்களா, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறப்ப பணம் வேணுன்றதுக்காக அடகு வச்சுருப்பாங்க. இப்படி தான் எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஆனால் ஆஸ்பிரேஷனை மேக்ஸிமம் வச்சுக்கணும் அப்படின்றதுல தான் நான் சொல்கிற விஷயத்தில் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்களை வெறும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் வெறும் அந்த அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் மட்டும் இவங்க இருக்கணும் இல்லை. அதனால தான் நான் ஒரே ஒருத்தருக்கு தான் கை தட்டினேன், இவருக்கு மட்டும் தான் கை தட்டினேன். ஏன் கை தட்டினேன் அப்படின்னா, தாம் பிள்ளை படிச்சுட்டு பெரிய ஆளானா அப்படின்றதோட நிற்காம அந்த தம்பியும் சரி இவரும் சரி மற்றவங்களும் இதே மாதிரி எங்கேயும் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியில் மிஸ் ஆகி அங்கே சேச்சுரேட் ஆகக்கூடாது அப்படின்ற அவரோட அந்த ஐடியல்ஸ் இருக்கு இல்லையா. மேபி அவர் செஞ்ச வேலை அவர் சொன்ன மாதிரி ஒரு சோஷியலி எக்கனாமிக்கலி கொஞ்சம் லோவர் ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ஆனால் அவரோட தாட் பாருங்கள், எவ்வளோ ஐடியல் தாட் அண்ட் வெரி 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 நோபல் தாட். ஆக்சுவலாக அந்த நோபல் தாட்டு தான் அந்த தம்பியை வர வச்சது, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அதுக்கு ரெசிப்ரோகேட்டாக அவர் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறார், கார் வாங்கி கொடுத்தாரு, வீடு கொட்டாருலாம், தட்ஸ் ஆல் வெரி மெட்டீரியல்ஸ் திங்ஸ் ஐ வுட் சே. பட் அவருடைய அந்த முக்கியமான ஆம்பிஷனில் இவர் ஸ்கூல் கட்டி கொடுக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த அப்பாவுடைய மகனாக அவர் தகுதியான ஒரு ஆளாக இருக்கார். அதனால தான் அவருக்கு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்க்கையில் மிக எளிய இடத்துல பொருளாதார சிக்கல்களோடு வாழும் பொழுது அடுத்த வேளை உணவும், அதற்கப்புறம் உடையும், அதற்கப்புறம் இருப்பிடமும் தான் பிரதானம் அப்படி நினைக்கும் பொழுது, அடுத்த வேளை உணவு சாப்பிட்லனா பரவாயில்ல பட்டியோடு இருந்துருவோம், உடை பரவாயில்ல கிழிஞ்சு இருந்துட்டு போகுது, வீடு 17 வாடகை வீடு தான் போயிட்டு போகுது. ஆனால் புள்ள படிச்சிடணும்னு நினச்ச தலைமுறை இருக்குல்ல, இவங்க தான் இவர்கள் இன்னைக்கு ஆளானதுக்கு காரணம் யாருன்னா இந்த தலைமுறை தான். டேய் அதெல்லாம் என் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படிச்சிரு, எனக்கு படிக்க முடியாது இனிமேல். அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, கல்யாணத்தை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் படிக்கிறத சீக்கிரம் படிச்சிடணும். அதனால தான் தமிழில் இளமையில் கல்னா, படிக்கிறது எப்பவும் படிக்கலாம், ஆனால் பேசிக் படித்தாதான் அப்புறம் எப்போ வேணாலும் படிக்க முடியும்.
நீங்கள் திடீர்னு போய் 55 வயசில் படிக்க முடியாது. அது புரிஞ்சனால தான் அந்த முந்தைய தலைமுறை வந்து அவசியம் படிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த பொண்ணு பேசும்போது சொன்னாங்க, இல்லை நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க, இந்த சமூகம் வந்து மோசமானவர்களால் இல்லை நல்லவர்களால் நிரம்பியிருக்கு. நம்முடைய குட் காசுனா, நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கம்னா உதவி செய்ய பல பேர் வந்து நிற்கிறாங்கன்னு ஒரு திருக்குறள் உண்டு. குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும்னு, தன் குடியை உயர்த்தணும்னு. படிப்பு என்பது அதுதானே, நான் சார்ந்திருக்கிற சமூகத்தை உயர்த்துவது தானே படிப்பு என்பது, அறிவு என்பது. குடி செய்வல் ஒருவருக்கு அந்த வேலை செய்யணும் முடிவு பண்ணிட்டானா, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருமா. என்னன்னா தெய்வம் வேட்டியை மடித்து கட்டிட்டு நீ செய்யடா அந்த வேலையை, நான் கூட இருக்கேன் உன் கூட அப்படின்னு வந்து நிற்குமா. கடவுள் இறைவன் ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் வேட்டியை வேட்டியை மடிச்சு கட்டி வந்து நிற்பாருன்னு சொல்கிறார் வள்ளுவர். அதை நீங்கள் எல்லாரும் திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் கடைசியாக அது ஐயா பேசும் பொழுது ஏன் அதை வந்து அவ்வளோ பாராட்டணும்னு நினச்சேன்னா, அந்த ஐயா தான் ரெப்ரஸன்டேட்டிவ். உங்கள் எல்லோருக்கும் அதை போல விஷயங்கள் சொல்ல வரல. அவர் வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்கிறாரு. பள்ளியை படிக்க வச்சேன், புள்ள சிறப்பாக இருந்தான். பிள்ளை வந்து பதிலுக்கு திருப்பி நான் எங்கள் அப்பாவுக்கு அந்த சொந்த ஊரில் வீடு வாங்கி கொடுத்துட்டேன், கார் வாங்கி கொடுத்துட்டேன், நகை வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டணும். இன்னும் படிக்க முடியாத பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்கிறதுல அதுதான் எல்லா பெற்றோர் நிலவரமும். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னென்னா அவர்கள் எல்லாரும் முதல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போ முதல்ல புள்ள முடிச்சிடட்டும், முதல்ல எஜுகேஷன் லோனை முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் தம்பியை படிக்க வச்சிடட்டும், அதுக்கப்புறம் 8th வீட்டுக்காரனை படிக்க வச்சிடட்டும். அதுக்கப்புறம் ஐயா சொல்கிற மாதிரி மகன் வந்து ரோபாட்டிக் இன்ஜினியர் ஆகி மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிச்சிடான்னா இங்கே இருக்க எல்லா பெற்றோருடைய நோக்கமும் ஊரே படிச்சிடட்டும் தான். என் புள்ள படித்ததுனால தான் என் குடும்பம் மீடியா இருந்துச்சுன்னு பிள்ளையிலும் நம்புகிறாங்க, அப்பாவும் நம்புகிறாங்க. ஆனால் இதை போல் ஒரு எண்ணம் இருப்பது இருக்குல்ல, அது எதை தரும் அப்படின்னா கல்வி தான் தரும். கல்வி எதற்க தரும் அப்படின்னு கேட்டால் பல அடுக்கு இருக்குது கல்வி தர்றது. கல்வி முதல்ல அறிவு தரும். படிப்பு வேற, அறிவு வேற. படிப்பு அறிவு தரும். அந்த அறிவு எதோட சேரணும், ஒழுக்கத்தோடு சேரணும். அந்த ஒழுக்கம் அதை விட பெருசாகிறது படிப்பு எப்போ, அது அன்பாகிறப்ப. அன்பு யார் மேலே வரும், எனக்கு யாரை தெரியுமோ அவர் மேலே வந்த அன்பு. அந்த அன்புக்கு அடுத்த நிலைமை ஒன்று இருக்குது கல்வி கொடுக்குற கடைசி இடம். என்ன அப்படின்னா, அறியாதவன் மேலேயும் அன்பு வந்தால் அதுக்கு பேர் அருள். அது அன்பு இல்லை, அது அருள் இல்லையா. இந்த ஐயா சொன்னது வந்து பிள்ளைக்கு கொடுத்தது கல்வி, பதிலுக்கு அந்த புள்ள அந்த ஐயாவுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, இந்த உலகத்தின் மேல் வந்த அருள். டேய் நீ படிக்க நினைச்சது அன்பு, அது முக்கியம் இல்லை, தெரியாத பிள்ளையெல்லாம் படிக்கணும், அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டின்னு சொல்கிறது அருள். இந்த அரங்கத்தில் அருள் கொண்டவர் யாருன்னா அவர் தான் அருள் கொண்டவர். ஐயா நானே படிக்கல ஐயா, நானும் 6வது அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். என்னன்னா நமக்கு தெரியாத ஒருத்தன் அவன் படிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அருள். அதனால நிகழ்ச்சியில் எப்பவும் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிப்பது வழக்கம். இந்த பரிசளிப்பதை வந்து நான் முதல்ல இந்த ஐயாவில் தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போ என்னென்னா உள்ள படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சம்பாதிச்சுட்டான். நம்ம அந்த காரில் சும்மா தான் உட்காந்து போய்கிட்டு இருக்கோம். மெதுவாக ஒன்றுன்னா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறோம் நாளிலிருந்து. வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் 4000 விலையுள்ள புத்தகத்தை வாங்கும் மற்றொரு நபர். அம்மா வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது. கல்யாணத்தை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், நீ படிச்சிரு, அதுதான் முக்கியம். போன புள்ள திரும்பி வருவான்னு மகமேல வச்ச நம்பிக்கை இருக்குல்ல. வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றும் ஒரு கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது. நான் 4 பொம்பளை பிள்ளை பெற்றேன், எனக்கு முக்கிய 4 பொம்பளை பிள்ளையும் படிக்கிறது தான். அதனால எதை வித்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சேன்னு சொன்னீங்க ஐயா. வாங்க. ஒரு அம்மா கருத்தே சொல்லல, ஆனால் ஒரே ஒரு வரி தான் பேசுனாங்க. என்ன அப்படின்னா, நிறைய நகை சேர்த்து வச்சேன், அந்த நகை புள்ள கல்யாணத்துக்கு கிடையாது, அவள் படிப்புக்காக தான். எப்பொழுதெல்லாம் படிப்புக்கு சிக்கல் வருதோ அப்பெல்லாம் விற்கிறதுக்கு தானே நகை, கல்யாணத்துக்காக நகைன்னு சொன்னீங்கல்ல. வாங்கம்மா. நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தனுக்கு வழங்கிய தமிழா கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் போத்தீஸ். கோபரஸ்டட் பை மெடிமிக்ஸ் மற்றும் கோல்டு பிரீமியம் சன்ஃப்ளவர் ஆயில். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.